ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி ஓட்டுறவங்களாம் நீங்கள் நினைக்கலாம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கேளுங்க. கும்பகோணம் டு ஹைதராபாத் அதுக்கு வந்து வாடகை வந்து 23,000 நான் வந்து 2,000 வச்சிருந்தாலும் சேர்த்து 25,000 போட்டுக்கிறேன். டீசல் மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னா 7,620 ப்ளஸ் 500 இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா 8,120 ஆச்சு. சாப்பாடு 1,260 டீசல். சட்டி செலவு வந்து 200 ஆயிடுச்சு. போலீஸ்க்கு 50 ரூபா கொடுத்துருக்கேன். பர்மிட் 500 ஆயிடுச்சு. ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் வந்து 1000 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என் வண்டி வேற அந்த இது உடஞ்சிச்சுங்கல்ல, ஸ்டாரு ஜெயண்ட் கட்டாக இருந்தால அதுக்கு வந்து மெக்கானிக் வந்து 1,200 மெட்டீரியல் வந்து 3,900 என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ஒரு 11 மணிக்கு நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போனேன் செவ்வாய்க்கிழமை. ரிட்டர்ன் எனக்கு எப்போ வாடகை கிடச்சிச்சின்னா ஒரு 4 நாள் ஆயிடுச்சு, வாடகை கிடைக்கல. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தான் எனக்கு வாடகை கிடச்சிச்சு. சாப்பாடு செலவுலாம் அது ஒரு 2,000 போயிடுச்சு. 2 பேர் போனதால 2,000 கிட்ட செலவாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை. கையில் வெறும் ஒரு 5,000 நிற்குது, அவ்வளோதான் அந்த 5 நாளைக்கு.